மதுபான விற்பனையை தனியாரிடம் விடலாம் என்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறது என்று தகவல் கேள்விப்பட்டு உள்ளபடியே மகிழ்ந்து. சாராயம் விற்கிறது அரசு வேலை கிடையாதுப்பா. 2003க்கு முன்னாடி கவர்மெண்ட்டாக விற்றுக்கிட்டு இருந்துச்சு. ஸ்மால் மம்மி தொடங்கிய சாராய ஆலையின் தயாரிப்புகளை விற்பதற்காக இதை அரசு கையகப்படுத்தியது. அவங்களுக்கு ஒரு லட்சியம் இருந்தது, இலக்கு இருந்தது. உங்களுக்கு அதெல்லாம் இல்லை. நீங்கள் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க. இப்போது தனியாருக்கு இதை கொடுத்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயிஸை என்ன பண்ணுவீங்க? இப்போ இவங்க தற்காலிக பணியாளர்கள் தான். இப்போ உங்களை வேலையை விட்டு அனுப்பணும்லாம் நான் சொல்ல, தூக்கி உங்களை ரேஷன் கடைக்கு வேலைக்கு அனுப்புங்க. என்ன நீங்கள் அதை அவங்கள ரெகுலரைஸ் பண்ணி கேலாப்பெல்லாம் போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எப்படி தனியார் மயப்படுத்துவீங்க? இது இந்த 10 ரூபாயை நிறுத்தவே முடியாது. ஒரு விக்னேஷ் அந்த மந்திரி பேர். ஆமாம் சார். அவரெலாம் நிறுத்தவே முடியாது. இங்கே ரொம்ப ஆரம்பத்தில் வேகமாக எல்லா துறைகளை போலையும் இதுலையும் பண்ணலாட்டு 10 ரூபா வாங்காதான்னு சொன்னாங்க. 4 மாவட்டத்தில் டாஸ்மாக் வரலாற்றில் கிடையாது. 4 மாவட்டத்தில் கடை அடைச்சிட்டாங்கம்மா. 10 ரூபாய் எங்கள் பிறப்புரிமைன்றாங்க. அதில் ஒரு சங்க ஊழியர் வேற பாரதின்னு நினைக்கிறேன் பேட்டி கொடுத்தாரு. எங்களை பணி நிரந்தரம் செய்யுங்கள், நாங்கள் 10 ரூபாய் வாங்க மாட்டோம்ட்டு. ஐயா கோரிக்கை. அப்போ பணி நிரந்தரம் செய்யலாம் 10 ரூபா வாங்குவியா? 10 ரூபா வாங்காதவன் வேலைக்கு வச்சுக்கிறேன்னா என்ன பண்ணுவேன்? சார் 12,000 ரூபாலாம் சேலரி தராங்களாம். இருக்கட்டுமா? இல்லை, சேலரி அதிகப்படுத்தி கேட்கறது ஒரு சரியான. அது வேற. உன் வேலை செய்யறதுக்கு 100 பேர் அங்கே வரிசையில் நிற்கிறான்.